நன்னெறிக் கதைகள் பாகம் 10. ஒட்டகமும் நரியும். ஒட்டகமும் நரியும் நல்ல நண்பர்கள். அன்று நதிக்கு மறுபக்கத்தில் இருந்த கரும்பு தோட்டத்திற்கு இருவரும் சென்றார்கள். இருவரும் அங்கிருந்த கரும்புகளை ஆசை தீர சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் நரி சத்தமாக ஊளையிட்டது. நரியின் ஊளை சத்தத்தை கேட்ட ஒட்டகம் அதிர்ச்சி அடைந்தது. நரி நண்பா, தயவு செய்து ஊளையிடாதே. காவல்காரர்கள் வந்துட்டா நம்மளை அடித்து பின்னி விடுவார்கள். ஆனால் நரி இதை கேட்கவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் ஊளையிடுறது என்னோட வழக்கம். அதை என்னால் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. நரியின் ஊளை சத்தத்தை கேட்ட காவல்காரர்கள் கையில் தடியுடன் வந்துவிட்டார்கள். இதை பார்த்த நரி ஓடி தப்பித்து கொண்டது. ஒட்டகம் காவல்காரர்களிடம் மாட்டிக்கொண்டு நல்ல உதை வாங்கியது. ஓடிச் சென்ற நரி நதியை கடக்க நதிக்கரையில் காத்து கொண்டிருந்தது. உதை வாங்கிய ஒட்டகமும் நதிக்கரைக்கு வந்தது. நரியை முதுகில் ஏற்றிக்கொண்டு நதியை கடக்க ஆரம்பித்தது. பாதி தூரம் சென்றதும் நதியின் ஆழமான பகுதி வந்தது. இப்போது ஒட்டகம் நதியில் மூழ்கி மூழ்கி எழுந்தது. இப்போது நரி அதிர்ச்சி அடைந்தது. ஒட்டக நண்பா, இப்படி மூழ்காதே, அப்புறம் நான் நதியிலேயே மூழ்கி விடுவேன். சாப்பிட்டு முடித்ததும் ஊளையிடுறது எப்படி உன்னோட வழக்கமோ அதே மாதிரி சாப்பிட்டு முடித்து நீந்த ஆரம்பித்தா நான் இப்படி செய்கிறது என்னோட வழக்கம். யாருக்காகவும் என் பழக்கத்தை மாற்றிக்க முடியாது என்று சொன்ன ஒட்டகம் மீண்டும் நதியில் மூழ்கி எழ ஆரம்பித்தது. ஒட்டகத்தின் முதுகில் இருந்து நதியில் விழுந்த நரி தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தது. ஒட்டகம் நரியை கொஞ்ச நேரம் உயிருக்கு போராட விட்டு காப்பாற்றியது. நரி தன் தவற்றை உணர்ந்து ஒட்டகத்திடம் மன்னிப்பு கேட்டது. கதை 2. இரு ஆடுகள். அந்த ஆற்றின் மேல் சிறிய மரப்பாலம் ஒன்று இருந்தது. ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே அந்த பாலத்தின் மீது நடக்க முடியும். அந்த ஆற்றை கடக்க பாலத்தின் மேல் 2 பக்கத்தில் இருந்தும் ஒரே சமயத்தில் இரு ஆடுகள் வந்து கொண்டிருந்தன. அவை இரண்டும் பாலத்தின் நடுவில் சந்தித்து கொண்டன. இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் இருவரும் ஆற்றை கடந்து போக முடியும். இதை உணர்ந்த ஒரு ஆடு எதிரே இருந்த ஆட்டிடம் தான் வழிவிடுவதாக அன்புடன் சொன்னது. மற்றொரு ஆடோ தானே வழிவிடுவதாக சொல்லி அந்த மரப்பாலத்தின் மீது அப்படியே உடல் குறுக்கி கொண்டு உட்கார்ந்தது. முதலில் வழிவிடுவதாக சொன்ன ஆடு மெல்ல பாலத்தை கடந்தது. இப்போது உட்கார்ந்திருந்த ஆடு எழுந்து பாலத்தின் தான் செல்ல வேண்டிய திசையை நோக்கி நடந்து கடந்தது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் இரு ஆடுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக தங்களது இருப்பிடத்தை அடைந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.